எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு முக்கியமான அதிர்ச்சிகரமான சோககரமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா நம்முடைய தல அஜித் அவர்களுடைய தாயார் அவர்களும் இறுதியாக பேசின ஒரு முக்கியமான ஃபோன் கால் ஆடியோ சம்பந்தப்பட்ட தகவல் தற்போது வெளியாகி எல்லாரையுமே கண்கள் கலங்க வைத்திருக்குது. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையா தல அஜித் அவர்களும் அவர்களுடைய தாயார் அவர்களுடைய இறப்புக்கு முன்னாடி பேசியிருக்கிறாங்க. இது நடக்காமையே அவங்க இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே கண்கள் கலங்கி போய் நின்றுருந்துருக்கிறாங்க. என்ன நடந்திருக்குது, தல அஜித் அவர்களும் தாயார் அவர்களும் இறுதியாக ஃபோன் காலில் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழகம் இன்னைக்கு கலங்கிட்டு இருக்கிற அந்த குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இன்றைக்கி தமிழகம் முழுக்கவே ரொம்ப பரபரப்பாக இருக்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். எல்லாருக்குமே மிக பெரும் அளவுக்கு சோகத்தை ஏற்படுத்தின விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தல அஜித் அவர்களுடைய தாயார் இறந்தது தான். இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தல அஜித் அவர்களுடைய அப்பா இறந்து போனார். சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே மிக பெரும் அளவுக்கு பரபரப்பானிச்சு. ஆனால் அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தல அஜித் அவர்கள் மிக பெரும் அளவுக்கு எமோஷனாக அவங்க வீட்டுக்கு போகிற வரைக்கும் அவருடைய ஃபேஸில் காட்டிக்கல. ஆனால் தன்னுடைய தாயார் இறப்பு செய்தி கேட்ட உடனே அவர் ட்ராவல்லையே பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே வந்தது தான் இன்றைக்கி எல்லாருமே மிக பெரும் அளவுக்கு கண்கள் கலங்க வச்சுருக்குது. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா நம்முடைய சிஎம் விஜய் அவர்கள், அதுக்கப்புறம் சிஎம் விஜய் கூட த்ரிஷா அவர்கள் போயிருக்கிறாங்க. ஒரு பக்கம் இதில் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியிருக்குது. ஒரு பக்கம் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லாருமே தல அஜித் அவர்களும் தளபதி விஜய் அவர்களும் சேர்த்து வச்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். ஆனால் இப்படி பார்க்கணுன்னு நாங்கள் யாருமே ஆசைப்படலை அப்படின்னும், இன்னொரு பக்கம் இந்த த்ரிஷா எங்கே போனாலும் ஏன் இந்த விஜய் அவர்களை விடவே மாட்டிருக்கிறாங்க, எங்கள் அண்ணனை எப்போ தான் விடுவாங்க, த்ரிஷா தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து, பார்த்தவே பயமாக இருக்குதுன்னு ஒரு பக்கம் இந்த கமெண்ட்டும் போட்டுட்டு இருக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது நேயர்களே, அஜித் அவருடைய இறப்புக்கு ஒட்டுமொத்த தமிழ் இண்டஸ்ட்ரியும் வந்திருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அரசியல் அனைத்து தலைவர்களும் போயிட்டாங்க. சீமான் முதற்கொண்டு எல்லாருமே போயிட்டாங்க. தளபதி விஜய் அவர்களை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் அவர் இந்த அளவுக்கு சோகமாக இருந்ததே கிடையாதான், ரொம்பவே சோகமாக இருந்திருக்கிறாராம், அடுத்த நாள் முழுக்கவே அப்படின்னு பல விஷயங்கள் இப்போ இதை பற்றி போயிட்டுருக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஆடியோ வெளியாகி இருக்குது. அதில் என்ன அந்த தகவல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தல அஜித் அவர்களும் தாயாரும் என்ன இறுதியாக பேசியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் அவருடைய தாயார் தான் கால் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அஜித் உன்னை நான் சீக்கிரமாக பார்க்கணும்னு எனக்கு தோணுதுப்பா, அது ஏன் எனக்கு அப்படி தோணுதுன்னு தெரியல, இந்த ஒரு சாட்டர்டே சண்டே இல்லை இந்த வீக்குக்குள்ளே வரையா அப்படின்னு கேட்குறதுக்கு தல அஜித் அவர்கள், என்னம்மா ஆச்சு, ஏன் இவ்வளோ சீக்கிரமாக பார்க்கணுன்னு சொல்ல மாட்டீங்களே, சரி நான் வரேன், நெக்ஸ்ட் மந்த் ஒரு 1 மந்த் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம். அதன் பிறகு அதுக்கப்புறம் தல அஜித் அவர்களுடைய தாயார் அவர்கள் நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறாங்களாம். சின்ன வயசில் தல அஜித் அவர்களுக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும், அதெல்லாம் சாப்பிட்டியா, அதெல்லாம் நான் செஞ்சு வச்சிட்றேன், இந்த டைம் வா, அதெல்லாம் சாப்பிடு, அப்புறம் குழந்தை என்ன பண்ணுது, நீ நல்லா சாப்பிட்டியா, உடம்பு நல்லா கவனிச்சுக்கோன்னு ரொம்ப நேரம் பேசின பிறகு தல அஜித் அவர்கள் ரொம்பவே கன்ஃபியூஸாக அந்த ஆடியோ ஃபுல்லாக பேசுனது, ஏம்மா இவ்வளோ சீக்கிரமாக கூப்பிட்றீங்க, என்னாச்சு, சரிம்மா நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வரேன்னு சொல்லியிருக்கிறாங்களாம். ஆனால் அன்னைக்கு இரவே பார்த்தீங்கன்னா தல அஜித் அவர்களுடைய தாயார் அவர்கள் இறந்து போயிருக்கிறாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட செய்தி எல்லாரையுமே கண்கள் கலங்க வைத்திருக்குது. எல்லாருமே தன்னுடைய இப்போ எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்கன்னா, தாய் அவங்க தான் தன்னுடைய மகன்கள் மேலே அதிக பாசம் வச்சுருப்பாங்க, மகள் மேலே, அதனால் அவங்களுக்கான டைமை கொஞ்சமாவது ஒதுக்குங்கிற மாதிரி எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நேயர்களே, உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.